வணக்கம். வாங்க, தமிழ்நாட்டுல ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான இடத்துக்கு ஒரு பயணம் போகலாம். இங்க உலகத்தையே சுத்தி வந்த வியாபாரிகளோட கதைகளும் ஞானிகளோட பாடல்களும் ஒன்னோட ஒன்னு கலந்திருக்கு. இது வெறும் ஒரு ஊரை சுத்தி பார்க்கறது மட்டும் இல்ல, செட்டிநாட்டோட ஆன்மாவையே தேடி போற ஒரு பயணம். முதல்ல இந்த படத்தை பாருங்களேன். ஒரு அரண்மனை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது ஒரு வீடு. தென்னிந்தியாவுல இப்படி ஒரு உலகத்தையே ஒளிச்சு வச்சிருக்காங்க. யார் இத கட்டினாங்க? எதுக்காக கட்டினாங்க? வாங்க, இந்த மர்மங்களை எல்லாம் அவிழ்க்கிற செட்டியார்களோட உலகத்துக்குள்ள போகலாம். சரி, நம்மளோட இந்த பயணத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் விடலாமா? முதல்ல இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குன செட்டியார்களோட பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் செட்டிநாட்டோட அந்த பெரிய பெரிய அரண்மனைகளுக்குள்ள ஒரு விசிட் அடிப்போம். அதுக்கப்புறம் ஞானிகள் போன ஆன்மீக பாதையில கொஞ்சம் நடப்போம். கடைசியா நீங்களும் இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான கைடும் காத்துட்டு இருக்கு. வாங்க, முதல் பகுதிக்குள்ள போகலாம். கல்லுலயே ஒரு காவியம் எழுதினவங்க தான் செட்டியார்கள். அவங்களோட உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, யார் இவங்க, எப்படி இவ்ளோ பெரிய பாரம்பரியத்தை இவங்களால உருவாக்க முடிஞ்சது பார்க்கலாம் வாங்க. செட்டியார்கள்னு சொன்னாலே அவங்க பெரிய ட்ரேடர்ஸ், ஃபினான்சியர்ஸ். குறிப்பா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல தென்கிழக்கு ஆசியா முழுக்க இவங்களோட வர்த்தகம் கொடிகட்டி பறந்துச்சு. அப்படி கடல் கடந்து சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து செட்டிநாட்டோட சம்மன்ல இப்படி பிரம்மாண்டமான மாளிகைகளா எழுப்பிட்டாங்க. சரி, இப்ப அந்த அரண்மனைகளுக்குள்ள ஒரு விசிட் அடிக்கலாமா? ரெடியா? அவை வெறும் வீடுகள் மட்டும் இல்லைங்க, பல உலகங்கள் ஒன்னா சந்திக்கிற ஒரு கலைக்கூடம்னே சொல்லலாம். இங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய தூண்களும் யூரோப்பியன் ஸ்டைல் ஜன்னல்களும் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? இதுதான் செட்டிநாட்டோட ஸ்பெஷாலிட்டி. அவங்க வெறும் பொருட்களை மட்டும் வியாபாரம் பண்ணல, கலாச்சாரத்தையும் சேர்த்து தான் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா வர்றவங்கள அசரடிக்கிற மாதிரி பளபளன்னு ஹாலு, இன்னொரு பக்கம் குடும்பமே ஒன்னா உட்காந்து பேச காத்தும் வெளிச்சமும் வர்ற மாதிரி அமைதியான முற்றம். அதாவது ஆடம்பரமும் எளிமையும் ஒன்னா கலந்த ஒரு டிசைன். அவங்களோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் இதோட அழகே தனிங்க, ரொம்பவே ஃபேமஸ் இது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் அதே ஆத்தங்குடி கிராமத்துல அதே பழைய முறைப்படி கையாலேயே செய்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். பர்மா தேக்கு மரம் ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த மரத்துல நம்ம ஊர் ஆசாரிகளோட உளிப்படும் போது அது வெறும் மரம் இல்ல, ஒரு காவியம். இந்த சின்ன சின்ன வேலைப்பாடே போதும் அவங்களோட கலை ஆர்வத்தையும் தரத்துல அவங்க எவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்ளோ பெரிய செல்வம், ஆடம்பரம், இதுக்கு நடுவுல வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேடி போன ஒருத்தரோட கதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க, இப்ப பொருட்செல்வத்திலிருந்து இந்த பகுதியோட ஆன்மீக இதயத்துக்கு போலாம். காதற்ற ஊசியும் வாராது கான், கடை வழிக்கே. அதாவது நம்மளோட கடைசி பயணத்துல காது உணர்ந்த ஒரு ஊசிய கூட நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது. இந்த வரிகளை சொன்னது யார் தெரியுமா? இதே செட்டியார் சமூகத்துல செல்வத்தோட உச்சியில இருந்த ஒரு ஞானி. பட்டினத்தார் பெரிய பணக்காரர். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியா மாறிட்டார். நம்ம இப்போ பார்த்த அந்த அரண்மனைகளுக்கும் அவரோட எளிமையான வாழ்க்கைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லையா? சரி, இப்ப இந்த ரெண்டு கதையும் நினைச்சு பார்ப்போம். செட்டியார்கள் வியாபாரம் மட்டும்தான் பண்ணாங்களா? இல்ல ஆன்மீகத்திலையும் இவங்களுக்கு பெரிய பங்கு இருந்துச்சு. பழைய கோவில்கள் எல்லாம் புதுப்பிச்சு திருவிழா நடத்தி அதுல அவங்க ரொம்ப மதிக்கிற ஞானியான பட்டினத்தாருக்கான விழாவும் ஒண்ணு. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டதும் உங்களுக்கும் செட்டிநாட்டுக்கு போகணும்னு தோணுதா? கண்டிப்பா தோணி இருக்கும். அப்போ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தான். எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. எப்போ போனா நல்லா இருக்கும்னு கேக்குறீங்களா? அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் போனா வெதர் சூப்பரா இருக்கும், சுத்தி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா அந்த ஊரோட கல்ச்சரை முழுசா அனுபவிக்கணும்னா ஜூலை செப்டம்பர்ல போங்க. ஏன்னா அப்பதான் கோவில் திருவிழாக்கள்லாம் நடக்கும். உங்க லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய சில இடங்கள் இதோ. காரைக்குடி அரண்மனைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆத்தங்குடி கிராமத்துல டைல் சேர்த நேரடியா பார்க்குற அனுபவமே தனிதான். மறக்காம போய் பாருங்க. ஒரு 3 நாள் ட்ரிப் எப்படி பிளான் பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல் நாள் அந்த அரண்மனைகளை முழுசா சுத்தி பாருங்க. 2வது நாள் அவங்களோட கைவினை பொருட்கள், கோயில்கள்னு பாருங்க. கடைசி நாள் பட்டினத்தார் போன அந்த ஞான பாதையில ஒரு சின்ன பயணம். அப்பதான் இந்த ட்ரிப் முழுமையடையும். தங்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதே பாரம்பரிய அரண்மனைகள்ல தங்கி அந்த காலத்து வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் செலவாகும். இல்ல பட்ஜெட்ல முடிக்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல நவீன ஹோட்டல்களும் இருக்கு. உங்களுக்கு எது சௌகரியமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த கதைகளும் கட்டிடங்களும் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? எதுக்கு இதெல்லாம் முக்கியம்? அத பத்தி கடைசியா கொஞ்சம் பேசலாம். செட்டிநாடுனா வெறும் பில்டிங்ஸ் மட்டும் இல்லைங்க, அது இன்னைக்கும் உயிரோட இருக்கிற ஒரு கலாச்சாரம். நீங்க பார்க்குற ஒவ்வொரு மர செதுக்கல்லையும் ஒவ்வொரு பருத்தி சாலையிலையும் தலைமுறையா வந்த ஒரு திறமை இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
இந்த கலைகளையும் கட்டிடங்களையும் நாம பாதுகாக்கும்போது ஒரு சமூகத்தோட கதையை மட்டும் நாம பாதுகாக்கல, நம்மளோட வரலாற்றையே பாதுகாக்கிறோம். சொல்லப்போனா நம்மளோட சின்ன பயணம் கூட இந்த பாரம்பரியம் இன்னும் பல வருஷம் வாழ ஒரு காரணமா இருக்கலாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளோட பயணங்கள்ல நாம தேடுறது பெரிய பெரிய அரண்மனைகளையா இல்ல பட்டினத்தார் தேடின மாதிரி எளிமையான உண்மைகளையா? உங்க அடுத்த பயணத்துல இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.